டேய் என்னடா பாய் கொடுங்கண்ணா. ரூம்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா எல்லாம். சரி செலக்ட் பண்ண கேளு. ஓகேண்ணா. ஏதாவது தேவையான கால் பண்ணு சரியா? வரேன் பாய். கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. யாரா இவன் காசை எடுக்கிறான் என்றான் வைக்கிறான் அப்படி தானே பார்க்குறீங்க? இதோ சொல்கிறேன். என் பேர் தமிழ். நான் இங்கே படித்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு வந்தேன். என்னடா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு தானே கேட்குறீங்க? அதுக்கான பதில் தெரியும்னா வாங்க கதைக்குள்ளே போகலாம். மே ஐ கெட் இன் சார்? Yes, come in. Tell me about yourself. நல்ல வேலை, நான் காலேஜில் எப்படியோ நல்லா படித்து ஸ்கில்லாம் டெவலப் பண்ணி கம்யூனிகேஷன் வச்சு எப்படியோ ப்ளேஸ் ஆகிட்டேன். Congrats. You are blessed. You got placed at Infosys at 5LP, but you have to work at home. சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு. அப்புறம் 1 இயர் முடிஞ்சு ஒரு கால் கம்பெனியிலேருந்து. ஹலோ, நாங்கள் இன்ஃபோசிஸ்லேருந்து கால் பண்ணுறோம். என்னாச்சு? உங்கள் மேனேஜர் ப்ராஜெக்ட் பேரில் ட்ராப் பண்ணதுனால உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் நாங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து டெம்பரரியாக குவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்தராக எந்த ஒரு சேலரியுமே இனிமேட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா ஜிமெயில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். சே, இருந்த ஒரு வேலையும் போயிடுச்சு. வேலை போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே 6 மாதம் ஆயிடுச்சு. கம்பெனிலேருந்து வேறு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சும்மா இருக்கிறதுக்கு பதில் ஏதாவது கோர்ஸ் பண்ணலான்னு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். Reducing the continuity of F at T. So, but from where can you see directly from that equation, from the different equation? They will see one of them. Okay, fix that. So it will be a P there instead of a C, and so we know this. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 126224 ட்ரிவாண்ட்ரம். நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் இன்டர்வியூ இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அட்டன் பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட். ப்ரோ, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்லை ப்ரோ, ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகேண்ணா. அப்பாடா, இன்டர்வியூவில் எப்படியும் செலக்ட் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம கூட கோர்ஸ் படித்தவனாச்சு இவன். இவன் என்ன இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கான்? டேய் என்னடாச்சு, ஏன் எழுதுற? உட்கார்றா மச்சான். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்த மச்சான், இங்கே கம்யூனிகேஷன் சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா. சரி விட்றா, இதை விட்ட வேறு கம்பெனியா இல்லை. 1 நிமிஷம் கால் வருது. ஹலோ, நாங்கள் இன்ஃபோசிஸ்லேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள். உங்கள் ஜாப்பை நாங்கள் ரிட்ரீவ் பண்ணுறோம். வெல்கம் பேக் பண்ணுறோம். ஓகே, வெட்னஸ்டேலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வெட்னஸ்டே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ.
என்னப்பா பஸ்ஸை விட்டுட்டியா? ஆமாம் சார். என்ன வயசாகுது உனக்கு? 23. அப்புறம் ஏன் வந்து கோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், ப்ராஜெக்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. கோர்ஸ் முடிச்சுட்டு நல்ல வேலையாக பார்த்து போப்பா. சாலியாம்பாளையம் பஸ் வருது. நீ என்ன ஒரு சாந்தனூர். எனக்கான பஸ்ஸு வந்துருச்சு. உனக்கான பஸ்ஸு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான்ப்பா ஆகணும். ஹலோ தமிழ், நீங்கள் 3 வீக் பிளேஸாக இருக்கீங்க. கம்மிங் வெட்னஸ்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன முடிவு எடுக்கிறது? இதுவா அதுவா? மே கமிங் சார். மிஸ்டர் தமிழ், நைஸ் டு மீட். பிசி மிஸ்டர் தமிழ், இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமை எல்லாமே நம்ம வே ஆஃப் பண்ணிட்டோம். ப்ளஸ் இப்போது எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை, ப்ளஸ் சேலரியும் இல்லை. ஆனால் நாங்கள் அனுப்பின மெசேஜுக்கு எல்லாமே நீங்கள் தான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி வீட்டு வாடகைப்பா. ஒரு நாள் வீட்டு வாடகை கேட்டு ஓனர் வேற வந்துட்டார். நானும் இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா சாப்பிட்னாலாச்சையா, காசு இருந்தா கொடுங்கய்யா சாப்பிட. ஐயா ஐயா சாமி, காசு இருந்தா கொடுங்கய்யா. அந்த 10 ரூபா என் பசி அடக்கலைனாலும் அவர் பசி அடங்குற மாதிரி ஒரு டீயாச்சும் வாங்கி குடிப்பாருன்னு நானும் இருந்த காசை அவர்கிட்ட கொடுத்துட்டு, தர்மவனே கொடுங்களேன். நன்றியா நன்றியா நன்றியா. சரி நம்மக்கிட்ட தான் சுத்தமாக காசு இல்லையே அப்படின்னு அப்பாவுக்கு கால் பண்ணேன். ஹலோ. ஹலோ சொல்லுப்பா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன பண்ணுறீங்க? நானா ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறப்பா. சரிம்மா. அப்பா எங்க? அப்பாவா? அப்பா எங்கேயும் பணம் என்னத்துக்கு போயிடுறப்பா. நீ எப்படிப்பா இருக்கிற? பணம் எதனா தேவைப்பட்ட சரிப்பா, கொடுத்து அனுப்புறேன். ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கால் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. சரிம்மா. அப்போ தான் தெரிஞ்சது காசு இல்லாமல் இங்கே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அப்பா இல்லைன்னா எதுவுமே இல்லைல்ல. ஆனால் அவருக்கும் வயசாகிட்டே போகுது. அதனால் எனக்கு கொஞ்சம் சமைக்க தெரியும், கேட்ரிங் வேலையும் தெரியும்னு நானே சம்பாரித்து நான் படிக்க என் கோர்ஸ் செலவுக்கு நானே பார்த்துக்கிறேன். நான் மாட்டினு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்னு கூட யோசிக்கல. வேலை கிடைக்குமானே தெரியல. ஆனால் அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் வேணா பாருங்களேன், நாளைக்கு என் புள்ள பெரிய இன்ஜினியராக வருவாங்க. அவங்க வச்ச கடைசி நம்பிக்கை நான் தான். 10th ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் சார். அதை அப்புறம் அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். 12th ஏதோ எழுதினேன், ஆனால் அதுலேயும் கம்மி மார்க்கு தான். அப்புறம் பாலிடெக்னிக்கில் தான் கிடச்சிது. 2 வருஷம் படித்தேன். அதை படித்து முடிச்சுட்டு காலேஜில் சேர்ந்து எப்படியோ சிஜிபி ஸ்கில்லாம் ஏற்றி ப்ளேஸ் ஆனேன் சார். தோத்துட்டோன்னு அதுக்காக நான் முயற்சி பண்ணதில்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கணும்னு முயற்சி எடுக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கஷ்டத்தை தந்திருக்கனே தவிர சந்தோஷத்தை கொடுத்ததில்லை. ஆனால் மொதல் வாட்டி நான் ஜெயித்தேன். அவங்க கண்ணில் சோகம் போய் சிரிப்பை பார்த்தேன் சார். எனக்கான பஸ்ஸு வந்துருச்சு. உனக்கான பஸ்ஸு வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான்ப்பா ஆகணும். Great, welcome back to the company.